இன்றைக்கி இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாஸ்தா ரெசிபி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி விட்டு எடுத்துருக்கேன். அதுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிச்சதும் நம்ம இதில் பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்பைரல் பாஸ்தா தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் இருக்க பாஸ்தா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 500 கிராம் பாஸ்தா வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளார ஒரு வானலியில் எண்ணெய் விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்ச மாதிரி வரணும். கண்ணாடி பதத்துக்கும் அடுத்த பதத்தில் நல்லா பொரிஞ்சிருக்கணும், ப்ரௌனாக இருக்கணும். அந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட ஜாரை கழுவி அந்த தண்ணியும் அதிலே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா கொதிக்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா தூள் இல்லாதவங்க சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கணும். தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலாலாம் நல்லா வேகணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி திக்கானதும் இதில் நம்ம இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அடியிலேருந்து மேலே வர மாதிரி உடையாத மாதிரி கிளறணுங்க. வச்சு கிண்டக்கூடாது. அடியில் இருக்கிறத மேலே எடுத்து போட்டு மட்டும் அப்படியே கிளறி விடணும். அந்த எசன்ஸ் எல்லா இடமும் படுற மாதிரி அடியில் இருக்கிறத மேலே எடுத்து போட்டு நான் கிண்டுற மாதிரியே நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் செய்யும்போது. அவ்வளோதாங்க, சர்வ் பண்ணால் பாஸ்தா ரெடி. கறி குழம்பு சுவையில் கொண்டக்கடலை குழம்பு பார்த்துடலாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க. இப்போ பொரிஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து வச்சுருக்கேங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. மட்டன் மசாலா இல்லாதவங்க மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட ஊற வச்ச சுண்டல் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வதக்குனது எல்லாத்தையும் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை விசில் போட்டு 5 விசில் விட்டுக்கலாங்க.
குக்கர் விசில் விட்டு இறக்குனதும் குழம்பு இப்படி தாங்க இருக்கும். இந்த இதுக்கு திக்காக இருக்கணுங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பரிமாற தயாராக இருக்குங்க. நன்றி. அணில் ராகி சேமியாவில் இன்ஸ்டண்ட்டான இடியாப்பம் செய்யலாங்க. சேமியாவை ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கொட்டிக்கோங்க. அதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ஊற வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இது ஊறணும். இப்போ இட்லி தட்டில் புழிஞ்சி எடுத்து போட்டு வேக வச்சிடலாம். அதுக்குள்ளார தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மூடி தேங்காய், 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி தேங்காய் பால் 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷத்தில் இடியாப்பம் வெந்துருங்க. இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டி வச்சுருக்க தேங்காய் பாலை எடுத்து ஊற்றி சர்வ் பண்ணோம்னா ராகி இடியாப்பம் ரெடிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இது மேலேயே தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நன்றி.